மோசடி மூலம் மக்களின் ஆணையை திருடிய பாஜக இப்போது இந்த அம்பலப்படுத்தலில் இருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப தீவிரமாக உள்ளது. அதை செய்ய அவர்கள் 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளனர். இந்த மசோதாவின் திட்டம் தெளிவாக உள்ளது. இது மாநிலங்கள் முழுவதும் அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்குகளை போடவும் 30 நாள் கைது கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு காரணமாக கருதும் விதிகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் எந்த தண்டனையும் அல்லது விசாரணையும் இல்லாமல் அவர்களை நீக்கவும் பாஜகவை அனுமதிக்கிறது. இந்த அரசியல் அமைப்புக்கு விரோதமான சட்ட திருத்தம் நிச்சயமாக நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும். ஏனென்றால் குற்றம் விசாரணைக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு வழக்கை பதிவு செய்வதன் மூலம் அல்ல. இது பல்வேறு மாநிலங்களில் முதலமைச்சர்களாகவோ அல்லது அமைச்சர்களாகவோ இருக்கும் என்டிஏவில் உள்ள பிராந்திய கட்சிகளை மிரட்டுவதற்கான ஒரு தீய முயற்சி. எந்த ஒரு வளர்ந்து வரும் சர்வாதிகாரியின் முதல் நடவடிக்கையும் போட்டியாளர்களை கைது செய்து பதவியிலிருந்து அகற்றுவதற்கான அதிகாரத்தை தனக்கு வழங்குவதாகும். இந்த மசோதா அதைத்தான் செய்ய முயல்கிறது என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.